ப்ரெஷர் அப்படின்னா பிபி வந்து அதிகமாக வந்தாலே வந்து டேப்லெட் எடுத்துக்கணும். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு வேளை நீங்கள் மெடிசன் எடுக்காட்டி கூட ரொம்ப வந்து ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அதனால் ப்ரெஷர் மாத்திரை எப்போவுமே நிறுத்தாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு கரெக்ட். ஏன்னா நீங்கள் எப்போ ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ டக்குன்னெல்லாம் நீங்கள் எதையுமே விடக்கூடாது. நீங்கள் வந்து அந்த மெடிசன் எடுக்கிறதுனால என்ன பக்க விளைவுகள் வரும்னு முதல்ல பாருங்கள். எந்த ஒரு மெடிசனாலும் அதுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஸோ அந்த பிபி மெடிசன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பக்க விளைவுகள் நிறைய சான்சஸ் வந்துட்டு டிசீனஸ் இருக்கும், வாமிட்டிங், நாசியா இருக்கும், அப்புறமா டைரியான் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒரு மெடிசனுக்கும் ஒரு பக்க விளைவுகள் இருக்கும். சில பேர் அதை ஃபேஸ் பண்ண கூட செய்வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஒரே மெடிசனை பிபிக்காக எடுக்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மெடிசனையே வந்து 10 வருஷமாக எடுப்பாங்க. அவங்க ஒரு நாள் கூட தவறவே மாட்டாங்க. கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ பிபி கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெடிசன் சாப்பிட்றதுனால தான் அவங்களுக்கு அது கண்ட்ரோலில் இருக்குது. இன்கேஸ் ஒரே ஒரு வேளை அவங்க வந்து மெடிசன் எடுக்காட்டி கூட அவங்களுக்கு ஹையாக போயிடும், 180 190க்கு போயிடும். ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி நார்மலாக இருக்குது இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெடிசன் எடுக்கிறதுனால தான் எனக்கு நார்மலாக இருக்குன்றதை அவங்க என்ன நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க டிசீஸ் அப்படியே தான் இருக்குது பாடியில். அந்த மெடிசன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நார்மல் ரேஞ்சு காட்டுது. ஆனால் அந்த பிபின்றது வந்துட்டு பாடியில் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம அதை எடுக்காமையே நம்ம வெறும் மெடிசன் கொடுத்துட்டே வந்தபோது கடைசியாக என்ன ஆகும்னா கிட்னிக்கு போயிடும், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு போயிடும், கிரியாட்டினின் 1 பாயிண்ட்க்கு மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும், நம்மளே வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் அறியாமையினால். ஸோ நான் என்ன சொல்கிறேன், பிபி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அக்குபஞ்சர் கிட்ட வாங்க. ஸோ அதுக்கு வந்து மெடிசனே இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மல், உங்களுக்கு மெடிசனே இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் உங்கள் பாடியை வந்து கரெக்டான ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வர்றது அக்குபஞ்சரிஸ்டால் முடியும். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களோட பிபியை குறைச்சிட்டு நல்லபடியாக லைஃப் லீட் பண்ணுங்கள்.